தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது திருச்சி விமான நிலையத்திலிருந்து பிரச்சார வாகனத்தில் மரக்கடை நோக்கி புறப்பட்டிருக்கிறார். அந்த வாகனத்தை முழுக்க தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாகனம் நகர முடியாதபடி தொண்டர்களோடு சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஒரு சிலர் மயக்கமடைந்து இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், பல்வேறு கட்டுப்பாடுகள் காவல்துறை தரப்புல விதிக்கப்பட்டிருந்துச்சு. இருந்தபோதும் கூட கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அங்கு ஒரு கூட்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை சரி செய்ய என்னென்ன ஏற்பாடுகள் தற்போது வரைக்கும் செய்யப்பட்டிருக்கு? தொண்டர்களுக்கு கட்சியின் தலைமை என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க? தற்போதைய நிலை என்னங்க? பரப்புரை மேற்கொள்வதற்காக திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தது. அதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரத்யேக அந்த வாகனத்தில் ஏறி விமான நிலையத்தை விட்டு புறப்பட்டார். இதில் 15 நிமிடங்களுக்கு முன்னதாகவே புறப்பட்டாலும் கூட அவர் இன்னமும் அந்த விமான நிலைய வளாகத்தை விட்டு கூட வெளியேற முடியாத ஒரு சூழலானது இருக்கிறது. கட்டுக்கடங்காத தொண்டர்கள் கூட்டம் காரணமாக விஜயினுடைய அந்த பரப்புரை வாகனம் தொடர்ந்து முன்னேற முடியாமல் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலைதான் அங்கு ஏற்பட்டு இருக்கிறது. மிக கடுமையான கூட்ட நெரிசல் விமான நிலையத்திலேயே ஏற்பட்டது. இதன் காரணமாக பெண் தொண்டர்கள் சிலர் மயக்கம் அடையக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டது. அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு சில தொண்டர்கள் மயக்கம் அடையக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் விஜயை பார்க்க வேண்டும் என்ற அந்த உற்சாக மிகுதியில் தொண்டர்கள் அங்கும் இங்கும் ஓடிய நிலையில் பலரினுடைய காலணிகள் கூட அங்கு கிடக்கக்கூடிய ஒரு சூழலானது இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த பகுதியே ஒரு கலைபரமான ஒரு சூழலாக தான் காட்சி அளிக்கிறது. மயக்கமடைந்த தொண்டர்கள் மீட்ட சக தொண்டர்கள் அவர்களை மருத்துவமனைக்கு அல்லது பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மயக்கமடைந்த தொண்டர்களுக்கு உடனடியாக தண்ணீரும் வழங்கப்பட்டு உடனடியாக அவர்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டு இருக்கிறார்கள். அந்த விஜய் கடந்து சென்ற அந்த பகுதியே காலணிகள் சிதறி ஒரு கலைபரமான ஒரு காட்சியாக தான் இருக்கிறது. விஜய் தொடர்ந்து இந்த கூட்டத்திலேயே முன்னேறி வருகிறார். விஜயனுடைய வாகனம் வேகமாக செல்ல முடியாத ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. இதன் காரணமாக விமான நிலையத்திற்கு வரக்கூடிய பயணிகளும் விமான நிலையத்திலிருந்து வெளியேறக்கூடிய பயணிகளும் அவர்கள் இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் கெடுபிடியாக செய்யப்பட்டிருந்தாலும் கூட தொண்டர்களினுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு இயலாத காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் தொண்டர்களின் எண்ணிக்கை என்பது மிக அதிக அளவில் இருப்பதன் காரணமாக அவர்களை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த கூட்டத்திலேயே விஜயும் அவரது பரப்புரை வாகனமும் முன்னேறி வருகிறது. தற்பொழுதுதான் இந்த விமான நிலைய பார்க்கிங் பகுதியை கடந்து விஜயினுடைய அந்த வாகனம் சென்று கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில் இதனை தொடர்ந்துதான் 10:30 மணி அளவில் மரக்கடை பகுதியில் விஜய் பேசுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விஜயினுடைய வாகனம் 10:30 மணிக்கு மரக்கடையை சென்று அடையுமா என்ற ஒரு கேள்வியும் ஏற்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் கட்டுக்கடங்காத கூட்டம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இவர்களினுடைய இந்த கூட்டத்தை கடந்து விஜயினுடைய வாகனம் முன்னேறி செல்வதே மிகவும் ஒரு சிரமமான சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. இந்த பகுதியிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருக்கக்கூடிய நிலையில் விஜய் பேச இருக்கக்கூடிய மரக்கடை பகுதியிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருக்கிறார்கள். விஜய் தற்பொழுது வாகனத்தின் உள்ளேயே முன்னிருக்கையில் அமர்ந்து கொண்டு தொண்டர்களினுடைய அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கையசைத்து விஜய் அவர்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டு தற்பொழுது அந்த மரக்கடை பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். விஜயினுடைய வாகனத்தின் முன்புறமாகவும் பின்புறமாகவும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தொடர்ந்து விஜயை பின்தொடர்ந்து வருகிறார்கள். தொண்டர்கள் யாரும் வாகனத்தை பின்தொடர கூடாது என்று ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருந்தது. அதில் ஒரு கோரிக்கையாகவே இந்த வாகனத்தை பின்தொடரக்கூடாது என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதையும் மீறி தொண்டர்கள் ஒரு உற்சாக மிகுதியில் தற்பொழுது விஜயினுடைய வாகனத்திற்கு முன்னும் பின்னுமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுதுதான் ஓரளவிற்கு, அதாவது அந்த கூட்டம் தொண்டர்கள் அதிக அளவில் கூடிய பகுதியை விட்டு விஜயினுடைய வாகனம் தற்பொழுதுதான் மெல்ல மெல்ல வெளிவர தொடங்கி இருக்கிறது. இதனையடுத்து விஜயினுடைய வாகனம் முன்னேறும் என்று, அதாவது வேகமாக முன்னேறும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து விஜயினுடைய வாகனம் நேரடியாக மரக்கடை பகுதிக்கு செல்ல இருக்கிறது. அங்கு விஜய் தனது முதல் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த இடங்களிலும்
விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். விஜயினுடைய வாகனம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் விமான நிலையத்தை விட்டு அந்த நெடுஞ்சாலையை வந்தடையும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். விஜயினுடைய வாகனம் தற்பொழுது மெல்ல மெல்ல வேகம் பிடிக்க தொடங்கி இருக்கிறது. இனி அடுத்ததாக நேரடியாக மரக்கடை பகுதிக்கு சென்று அங்கே விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அங்கும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உயரமான கட்டடங்களில் எல்லாம் தொண்டர்கள் ஆர்வ மிகுதியில் ஆபத்தை உணராமல் ஏறி நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கு இருக்கக்கூடிய அந்த எம்ஜிஆர் சிலை மீது ஏறி கூட, அதாவது அதை சுற்றி ஒரு இரும்பு வளையம் அமைக்கப்பட்டு இருக்கிற அதன் மீது கூட ஏறி நின்று தொண்டர்கள் விஜயை காண்பதற்காக உற்சாக மிகுதியில் நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது வெயிலினுடைய தாக்கம் அவ்வளவாக இல்லை என்றாலும் கூட கூட்ட நெரிசல் என்பது மிக அதிக அளவில் இருக்கிறது. இந்த கடுமையான கூட்ட நெரிசல் காரணமாக தான் விமான நிலையத்திலேயே ஒரு சில தொண்டர்கள் மயக்கமடையும் ஒரு சூழலும் ஏற்பட்டு இருந்தது. இதே போலதான் அந்த மரக்கடை பகுதியிலும் அதிக அளவிலான தொண்டர்கள் கூடியிருப்பதை நாம் ஏற்கனவே நமது செய்தியாளர்கள் பதிவு செய்திருந்தார்கள். அந்த வகையில் இந்த கடுமையான கூட்ட நெரிசலை தவிர்க்கக்கூடிய வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் கூட விஜய் வரக்கூடிய நிலையில் அந்த பகுதியை விஜய் எட்டியவுடன் தொண்டர்களுடைய உற்சாக மிகுதி என்பது ஒரு ஆரவாரத்தில் அதிகரித்து அவர்கள் அந்த பாதுகாப்பு வளையத்தை தடுத்து விட்டு அதனை விட்டு முன்னேறி செல்லக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டு இருக்கிறது. எனவே இது போன்ற ஒரு சூழலில் அவர்களை கட்டுப்படுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. தற்பொழுது நாம் திரையில் பார்த்து வரக்கூடிய காட்சியில் கூட தொண்டர்கள் வாகனத்தினுடைய அந்த இருபுறமும் அதே போல முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் நின்று கொண்டு அந்த வாகனம் முன்னேறுவதில் சிக்கலானது ஏற்பட்டு இருக்கிறது. அதனை பாதுகாப்பு, அதாவது விஜய்க்கான தனிப்பட்ட பாதுகாவலர்களும் கூட தொண்டர்களை விலக்கிவிட்டு அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு வாகனம் முன்னோக்கி செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது விஜய்க்கு ஆளுகிற பிரம்மாண்ட மாலை ஒன்று பரிசாக வழங்கப்பட்டது. வாகனத்தில் அமர்ந்து கொண்டவாறே விஜய் அதனை பெற்றுக்கொண்டார். மேலும் தொண்டர்கள் தங்களது தோளில் அணிந்திருந்த அந்த துணிகளை எல்லாம் கூட விஜய்க்கு வழங்கிய வண்ணம் இருக்கிறார்கள். அதையெல்லாம் கூட விஜய் ஒரு இனிய முகத்துடன் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கெல்லாம் கையசைத்து அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்து தற்பொழுது தொடர்ந்து விஜய் கூட்டத்தை விட்டு முன்னேறி கொண்டு இருக்கிறார். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் விஜயினுடைய வாகனமானது விமான நிலைய வளாகத்தை விட்டு நெடுஞ்சாலையை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நேரடியாக மரக்கடை பகுதிக்கு சென்று விஜய் தனது முதல் பரப்புரையை தொடங்க இருக்கிறார்.